ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த HIV எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்புகளால் சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய எண்ணிக்கை 1,39,350. இவர்களுடைய ஒட்டுமொத்த பேருடைய வாழ்க்கையையும் பாதுகாக்கின்ற வகையிலேயும் புதிய HIV எய்ட்ஸ் நோய் பாதிப்பு இல்லாமல் 0 நிலைக்கு கொண்டு வருகின்ற வகையிலேயுமான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான இலக்கு அல்லது உறுதிமொழி 2030ஆம் ஆண்டிற்குள் புதிய எய்ட்ஸ் தொற்று இல்லாத சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்போம், ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்கின்ற லட்சிய முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் HIV பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 0.23%. இதுவே 2010ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் HIV பாதிப்பு சதவிகிதம் என்பது 0.38 இருந்தது. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிற திட்டங்களின் காரணமாக தற்போதைய தமிழ்நாட்டின் HIV பாதிப்பு என்பது 0.16. இந்தியாவின் சராசரி பாதிப்பு 0.23 என்று இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் HIV பாதிப்பு 0.16. இதுவும் கூட எதிர்காலத்தில் 2030க்குள் எய்ட்ஸ் தொற்றில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்கின்ற உறுதியோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அது நிறைய யார் சொன்னாலுமே நடவடிக்கை எடுத்துன்னு இருக்கிறாங்க. அது மாதிரி யாராவது இருந்து சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தான் அதுக்கு பெரிய தீர்வு. இல்லை, அந்த கல்லூரி மருத்துவமனைகளில் இப்போ அறிவிச்சாச்சு, அவங்க விளம்பரப்படுத்தி அங்கே பண்ணுவாங்க. அது மாதிரி ஒட்டுமொத்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் பண்ணணுங்கிறது தான் இலக்கு. இப்போ முதல் தொடக்கமாக 5 கல்லூரிகளில் பண்ணிக்கிறோம். படிப்படியாக இந்த துறையை சேர்ந்த திட்ட இயக்குனர் அவர்கள் மற்ற கல்லூரிகளோடவும் பேசி ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த திட்டத்தை தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த எய்ட்ஸ் டெஸ்டிங் இதெல்லாம் இலவசமாக கிடைக்கணும். யாருக்கும் இதனால இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த 4 கல்லூரிகள் மட்டும் இல்லை, ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் இதுக்கு இருக்குது. 714 ஆலோசனை மையங்கள் இருக்குது. 2119 முதற்கட்ட HIV பரிசோதனை மையங்கள் இருக்குது. 104 அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் சமூகம் சார்ந்த சங்கங்கள் இருக்குது. 2329 கல்லூரிகளில் செஞ்சுரல் சங்கங்கள் இருக்குது. 76 இடங்களில் கூட்டு மருந்து சிகிச்சை மையங்கள் இருக்குது. 172 இணை கூட்டு மருந்து சிகிச்சை மையங்கள் இருக்குது. இப்படி பல்வேறு அமைப்புகள் இந்த 1,39,350 பேரை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இல்லை, இப்போ அது மாதிரி குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. 1,39,350 பேர் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கிறது அரசின் கடமை. அதனால் நிறைய விஷயங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். சிகிச்சைகள், இது மாதிரி விழிப்புணர்வு. இனிமேல் ஒருத்தருக்கு கூட தொற்று வரக்கூடாதுங்கிறதால விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அதில் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் நம்ம சொல்லி பண்ணோம்னா அதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். யாருக்குமே வரக்கூடாதுங்கிறதா அரசின்